இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, தந்தையாம் இறைவனுக்கு ஆராதனை, மைந்தனாம் இயேசுவுக்கு ஆராதனை, தூய நல் ஆவிக்கு ஆராதனை. எனவே நாங்கள் கிறிஸ்து இயேசுவின் தூதுவர்களாய் இருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுவிக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம் என்று புனித பவுல் எனக்கு அழைப்பு விடுவதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கின்றேன். நான் என்றும் உம்மில் இணைந்து வாழ அருள் தாரும் இயேசுவே. நீ தங்கும் உகந்த ஆலயமாய் என் மனம் இல்லை. மனித பலவீனத்தால் பாவங்கள் செய்து உமது கால்மனைக்கு தகுதி இல்லாதவனாக வாழ்கிறேன். என்னை மன்னியும் இயேசுவே. உம் திவ்ய திரு ரத்தத்தால் என் அனைத்து விதமான ஊனியல்பின் செயல்களான பொறாமை, எரிச்சல், பழிவாங்கும் உணர்வுகள், உலக இச்சைகள் அனைத்திடமிருந்து கழுவி தூய்மைப்படுத்தும். தூய ஆவியாலும் வார்த்தையாலும் என்னை திடப்படுத்தி உமக்குகந்த புது வாழ்வை எனக்கு கிருபை பாராட்டும் இயேசுவே. உம் வார்த்தை சொல்கிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்பதை. ஆகவே இறைவா, உம் மகனாக நான் வாழ கிருபை தாரும். தூய ஆவியால் என்னை நடத்தும் இயேசையா. உம் தூய ஆவியானவரின் கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக என்னில் பொழிந்தருளும். தூய உள்ளத்தை என்னுள்ளே படையும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள் உருவாக்கும். நீர் ஒருவரே எனக்கு முழுமையாய் போதும் என்றும் உம்மில் வாழ வாஞ்சை தரும் ஆண்டவரே இயேசுவே, எனக்கு வழித்துணையாய் வரும். என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று ஆவியானவரை கற்பித்து தர வேண்டும் என்று இயேசு என்ற உயிருள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.